வெல்கம் டு அவர் வீடியோ அகைன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா சின்ன சேலம் ஹைவேலே ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அங்கேருந்து சின்ன சேலம் உள்ள ஊருக்குள்ளே போய் சாப்பிட போயிட்டுருக்கோம். எவ்வளோ டைமிங் போகுது? 4 மணி நேரம். ஒரு மணி ஒரு நிறுத்திட்டு போ 10 நிமிஷம். ஒரு மணி நேரத்துக்கு இருக்காவா? அப்புறம் 240 மொத்தம் 2 பிரிச்சு வேண்டியதான். வரும்போது இப்படி மொத்தம் 2 தடவை நின்றுருக்கேன். இப்போ போயிட்டு வரேன். பாய். சரி 130 போவாங்க. போக மாட்டேன். பாய் பாய். இங்கே சாப்பிட்டுட்டு சாப்பிட கூப்பிட்டு போனேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு இங்கே எப்போ நல்லா பார்த்து பேசிட்டு அப்படியே கிளம்புறப்பறேன். சரி இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 240 கிலோமீட்டர் இங்கே காட்டுது. அப்படி பார்த்தா கோயம்புத்தூர்லேருந்து இந்த லொக்கேஷன் சின்ன சேலமே வந்துட்டு 250 அந்த மாதிரி காட்டுச்சு. ஆக்சுவலோட வந்துட்டு 270 கிலோமீட்டர் இருக்குது. 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. இது வந்து எப்படி போகணும்னு தெரியல. 240 இருக்கு பார்ப்போம். இப்போ பெட்ரோல் வந்துட்டு 1 பாயிண்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் போகிற வழியே உடனே அடிச்சிடலாம். தேவையில்லாமல் இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் ரைட் சைட் ஃப்ளவர்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த எல்லோவிஷ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்து சேஃபாக போகணும். ஏன்னா கிராசிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். திடீர்னு கிராஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய ஆகிட்டே இருக்கும். அதில் பேரிகேட்ஸ் வச்சுருக்காங்க. இருந்தாலுமே நீங்கள் ரீசெண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த ஏரியாவில். அதனால் நீங்கள் அந்த டேர்னிங்ஸ் எல்லாம் வரும்போதே கண்டிப்பாக அங்கே கிராசிங்ஸ் இருக்கும் இந்த ஹைவேயில். ஏன்னா நம்ம அவனாஷி இதுக்கு முன்னாடி வர ஈரோடு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வராது உங்களுக்கு. இந்த ஹைவே உங்களுக்கு அப்படி தான் ரோடு கிராசிங்களோடய தான் வரும் உங்களுக்கு. மோஸ்ட்லி இப்போது நம்ம 100-120 அந்த மாதிரி தான் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம பைக்குமே சம்டைம்ஸ் வந்துட்டு இன்ஜின் ரொம்ப ஹீட்டப் ஆயிடுச்சுன்னா 130 இதெல்லாம் கிராஸ் பண்ணாது. மோஸ்ட்லி 120 தான் இப்போ மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நானும் அதுமாதிரி அந்தளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணுறேன். ரொம்ப ஸ்பீடாக போகலை. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நின்றுட்டு திருப்பி அகைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம அங்கே சின்ன சேலத்துக்கப்புறம் இப்போ தான் நிற்கிறது வரைக்கும் நிற்கவே கிடையாது. சரியான வெயில் இருந்தாலுமே வந்து நிற்கும் போது அந்த வெயில் தெரியுது. நம்ம அப்படியே பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த விண்ட் இருக்கிறனால நம்ம அப்படியே கொஞ்சம் சர்வை வைக்கிறோம். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் வந்துட்டு ஜீன்ஸ் போடவே இல்லை. அதுக்கு முதல்ல காட்டன் பேண்ட்டு தான் போட்டிருக்கேன். ஜீன்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன்னா அந்த வெயிலுக்கு காட்டன் ரொம்ப சிரமம். இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா இந்த கேமரா ஆங்கிள் நான் கொஞ்சம் மேலே அப் பண்ணி வச்சுருந்துருக்கணும். கேமரா கொஞ்சம் மோஸ்ட்லி பைக்கோட டிஸ்பிளே இது பண்ணி தான் கவர் பண்ணி தான் இருக்குது. அப்கமிங் விலாக்ஸில் வீடியோஸில் இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். இந்த கேமராவோட ஆங்கிள் வந்து கரெக்டாக செட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்கமிங் நிறையா ரைடிங் பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ் நான் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேமரா ரிவ்யூ வீடியோ வச்சுருக்கேன். அது போஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் ஒரு லாங் ரைடு ஒன்று பண்ண போகிறேன். அந்த வீடியோட அப்டேட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு நான் உங்களுக்கு தரேன் அப்கமிங் வீடியோஸில். அதில் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டு நீட்டாக போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவும் பாட்டியும் கிராஸ் பண்ணிட்டுருந்தாங்க எக்ஸலில். பார்க்குறக்கே கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அந்த ஒரு லவ் வந்துட்டு அந்த மாதிரி லவ் எனக்கு கொஞ்சம் மோஸ்ட்லி பிடிக்கும். வயசானாலும் அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிற லவ் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். இப்போ சின்ன சேலத்துலேருந்து கலந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. இதை வில்லுப்புரம் டோல்கேட்டு. இது வரைக்கும் நம்ம ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வாங்கினால எடுக்கும்போது கொஞ்சம் ஷையாக இருக்குது. யாராச்சும் பார்க்கும்போது 270 கிலோமீட்டரில் அங்கே நிறுத்தினோம். சாப்பிட்டுட்டு
திருப்பி 11:45 மாதிரி பைக் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 1:25. இப்போது 100 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கேன். கவர் பண்ணிட்டு இன்னொரு 140 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. கூகுள் இப்போ 4:15 ரீச் ஆகுதுன்னு சொல்லுது. மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். அந்த மாதிரி போய் சேர்ந்துடலாம். கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரீஸ் இதெல்லாம் இருக்குது. அப்படியே இந்த ட்ரீஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நின்றுருக்கேன். அப்படியே நின்றுட்டு அப்புறம் போகணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இந்த பல்சர் 220 இதில் வந்திருக்கோம். இது ரைடிங் க்ளவுஸு. இது நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். என்னோடய ஹெல்மெட் ஸ்டட்ஸ். ஹெல்மெட் மாற்றலை. இந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இன்னும். அவ்வளோதான். சிம்பிள் ரைடு தான். அப்புறம் ஒரு மொபைல் ஹோல்டர். அவ்வளோதான். அப்படியே வந்துட்டுருக்கோம். அதில் அப்படியே ரெஸ்ட் முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல கிளம்பிட்டோம். கரெக்டாக இன்னொரு 150-160 கிலோமீட்டர்ஸு ரிமைனிங் இருக்குது. அப்படியே இந்த ஹைவே தான் ஃபுல்லுமே. நான் எதுவுமே பேச போகிறதில்ல. அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு தான் வரப்போகிறேன். அப்படியே உங்களுக்கு நேராக செங்கல்பட்டில் ஒரு டேர்ன் எடுப்பேன். அந்த வீடியோஸ்லேருந்து அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளே வந்து வந்தோம்னா டிராஃபிக்காக இருக்கும் அந்த டைமு. நம்ம நியர்பையே வந்துட்டு 23 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆனால் என்னால் சிட்டி அந்த ரோட்டில் போயிருந்தேன்னா ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த கிளாம்பாக்கம் ரோடு வந்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்கணும். அந்த ரோடு ஃபுல்லுமே செம டிராஃபிக்காக இருக்கும். காலேஜ் டைமு நான் போகிறது 4 o'clock அந்த மாதிரில போகிறதுனால. அது இந்த ரோடு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட் நீங்கள் ட்ராவல் பண்ண அவாய்ட் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி. இதே நீங்கள் டே டைமில் ஆஃப்டர்நூன் இதெல்லாமே வந்துட்டு ஓகே தான். நாம் அந்த ஸ்டாப் இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஜாயின் பண்ணாப்பில் இந்த BMW. நான் அவர் சைடு போடுறேன். திருப்பி அவர் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை சைடு போட்டுறாரு. நான் அதுக்கப்புறம் வெறுத்து போய் இதுக்கப்புறம் சைடு போட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கேன். ஏன்னா 2 பேரும் ஒரே இதே ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் அவர் ஏதோ பிரேக் இது படித்தாரோ நம்ம ஃப்ரெண்டில் போயிடும். திருப்பி அவரை கஷ்டப்பட்டு சைடு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ரோட்டில் திடீர்னு இப்படி ட்ராவல் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் நம்ம ஹைவேல வந்துட்டுருந்தோம். இந்த ரோட்டில் வர்றதுக்கு நம்ம எங்கேயோ நம்ம ட்ரிப்பு போகிறோம், வேறு எங்கேயோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 2 சைடு மரம் இந்த ரோட்டில் வர்றதுனால இவ்வளோ நேரம் ஃபுல்லாக ஹைவேலேயே வந்துட்டுருந்தோம். இதுக்கப்புறம் அப்படியே இந்த ரோடு சிட்டிக்குள்ளே அப்படியே என்டர் ஆகிடும் உங்களுக்கு. இது அப்படியே நம்ம திருப்போரூர் வந்துட்டோம். இந்த திருப்போரூர் தான் உங்களுக்கு அந்த கேளம்பாக்கம் திருப்போரூர் அதுக்கெல்லாம் பஸ் வந்துட்டுருக்கோம். நம்ம இப்போ திருப்போரூரில் இருக்கோம். இங்கேருந்து போயிடலாம் சீக்கிரமாகவே. இதுக்கப்புறம் ஃபுல்லாக அவனை சிட்டிக்குள்ளே தான் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிராஃபிக்கோட. அப்படியே டிராஃபிக்லேயே தான் இருக்கும். வேறு நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரோட்டில் போயிருந்தால் இதை விட ஃபுல்லாமே டிராஃபிக் வந்திருக்கணும். அதுக்கு இது ஓகே தான், பரவாயில்ல. பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மார்னிங் 6 o'clock அந்த மாதிரி கிளம்பி சேலம் ஒரு 4 hours, அதாவது சின்ன சேலம் 4 hours 10:30 மாதிரியே வந்தாச்சு. வந்துட்டு அங்கே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் 11:45 அந்த மாதிரி கிளம்பி அகைன் பைக் எடுத்தோம். திரும்பி அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 டைம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸ்டாப் பண்ணிட்டு நேராக வந்துட்டு இப்போ செங்கல்பட்டு அந்த வழியாக உள்ளே வந்துட்டுருக்கோம். இது ஓவரால் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 6:30 to 4 o'clock. இந்த வீடியோ நான் 4 o'clock ரீச் ஆகிட்டேன். அதோடய வீடியோஸ் தான் இது. மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளே இருக்கிறனால நான் எதுவுமே வீடியோஸ் அந்தளவுக்கு எதுவுமே எடுக்கலை. அப்கமிங் விலாக்ஸில் எல்லாமே நியூவாக ட்ரை பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம்னால எந்த கண்டென்ட் எடுக்கணும், கன்சியூம் பண்ணணும் எதுவுமே கரெக்டாக தெரில. இப்போ என்னோடய இதில் ரொம்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 hours கிட்ட எடுத்துட்டேன் மொத்த இதை. இப்போ வந்து இல்லை ஃபஸ்ட் பார்ட் வந்து 20 minutes ஆகும், செகண்ட் பார்ட் இதாக போட்டிருந்தேன். இப்போ வந்து மோஸ்ட்லி இதை டைமிங்குள்ளேயே முடிச்சிட்டேன். இந்த விலாக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வர வீடியோஸ்லாம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.